ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் தான் இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும், பாருங்கள். ஸோ அதுவும் நம்ம டோர்னமெண்ட் போட்டு விளாண்டுட்ருக்கோம். இந்த ஒரு டோர்னமெண்ட் முடிச்சிட்டா அடுத்த பார்ட் நான் கண்டிப்பாக போடுவேன். இதுக்கு நீங்கள் 10 வியூஸ் கொடுத்தா நான் அடுத்த பார்ட் போடுவேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ள ஃபஸ்ட்டு மேட்ச்சு பங்களாதேஷ் கூட. இன்னும் அப்கமிங் மேட்ச்லாம் போட்டிருக்காங்க. இங்கிலாந்து, ஐர்லாண்டு, நெதர்லாண்டு, சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ். ஓகே, இவங்க கூட நம்மளாம் போட்டி போடணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் பங்களாதேஷ் கூட தான் நம்ம இப்போ மோத போகிறோம். வாங்க இப்போ போயிடலாம். கண்டினியூ. ஓகே, யூ ஒன் த டாஸ், சூஸ் டு பவுல் ஃபஸ்ட்டுங்க. ஏன்னா ஃபஸ்ட் சேசிங்லாம் போகணும். நம்ம டீமில் ரோஹித் சர்மா இருக்கார். யாருங்க அனிலா அருண் யார் அந்த அருண்? தோசி ராஜு. என்னங்க இவங்க யாருங்க? கௌதம் கியூலம் பேர் நுழையில. சமி, சிராஜ். எனக்கு இது 3 பேர் தான் தெரியும். அப்புறம் இவர் இசான் கிஷன், அதான் கிருஷ்ணன் வச்சுருக்காங்க. அப்புறம் வாஷ்வா, பண்டிட்னா பாண்டியா, ஹர்திக் பாண்டியா தான் இப்படி வச்சுருக்காங்க. சரி, பரவாயில்ல. இப்போ நம்ம கண்டினியூ கொடுக்கலாம். என்னங்க பேர் இதெல்லாம்? ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓவர் தொடங்க போகுது. இது மொத்தம் 5 ஓவர் மேட்ச்சு. ஓகே, வாங்க யார் ஜெயிக்கலான்னு பார்க்கலாம். இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச். கண்டினியூ. நம்ம பவுல் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாலே ஃபஸ்ட் விக்கெட் இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ ரோஹித் சர்மா பவுலிங் போடுறாருங்க. என்னங்க? ஓ ஷிட், விக்கெட் கீப்பர் டிஆர்எஸ் கேட்டார், ஆனால் அம்பையர் கொடுக்கலை. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் டு ஸ்டெம் போடுவோம். யாக்கர் இறக்கவும்னு பார்த்தா போடு. ஃபஸ்ட்டு செகண்ட் பால் 4ங்க. 4ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. ஐயோ, இப்படியே போனால் அவ்வளோதாங்க. கரெக்டாக விளாடணும். சரி, யாக்கர் போட்டு போவேன். என்னங்க ரோஹித் சர்மாவில் பவுலிங் போடுறாரு? சர்மா டு மார்க்கரமா. என்னங்க 4 அடிக்கிறாரு? என்னடா பேட்டரை போய் பவுலிங் போட விடுறீங்க? வாட் அ ஷிட் இஸ் திஸ். இவங்க அப்படியே போவோம். அப்படியே அந்த டேர்ன் பார்த்தீங்க, டேர்ன் ஆகும் பால். சிங்கிள் இல்லை, ரன் ஓடலை. ரன் ஓடி இருந்தால் ரன் அவுட் பண்ணியிருக்கலாம். சாரிங்க, இந்த மாடு சவுண்டெல்லாம் உங்களுக்கு கேட்கும் மேன்ட்டு. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் மொட்டை மாடியில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். போல்டு செமையான ஒரு போல்டு எடுத்திருக்கோம். அதுவும் ரோஹித் சர்மா வச்சுட்டு. என்னங்க செம. ஓகே, ஒருத்தர் அவுட் ஆகிருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அர்ஃபன் உள்ளர வராது. இப்போ நம்ம இவரையும் போல்டு எடுத்தால் நல்லாயிருக்கும். ஓகே, போடுவோம் தம்பி. அதே மாதிரி போடுறேன். போல்டாகி போயிரு. ஸோ சிங்கிள். ஐயோ, சிங்கிள் வச்சாலே 4 போகுதுங்க. கேப்பில் அடிக்கிறாப்புல. என்ன பண்ணுறது? சரி, பரவாயில்ல. ரோஹித் சர்மா வந்ததுக்கு ஒரு விக்கெட் எடுத்தாப்புல. ஓகே, இப்போ நம்ம விஸ்வாவை போட விடுவோம். இவங்களாம் யாருன்னே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். விஸ்வான்னு சொல்லிட்டு இந்தியா கிரிக்கெட்டில் விளாண்டது எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஐயோ, ஜஸ்ட் மிஸ் ஃபார் போல்டுங்க. ஐயோ, நோ பால். லைட்டாக நோ பால் தான். சும்மாவே அடிக்கிறான் 6. நோ பால் வேறு போட்டால் நோ பாலான்னு பார்க்கணும். நோ பால் இல்லைங்க. பாடா, நான் கூட பயந்துட்டேன் நோ பாலான்ட்டு. இந்த மாடு கத்திட்டே தான் இருக்கும். கேட்ச் பிடி ப்ரோ. 6ஆ? என்னடா இது, 6 போயிடுச்சு. ஸோ
என் மாடு வேற மேமேன்னுது, கோவம் வருது. டேய் என்னங்க இவங்க? என்ன பண்ணுறது விதி. கேட்ச். என்னங்க 4 அடிக்கிறாப்புல, 4 6. இந்த ஓரை பார்த்தீங்களா? 0 6 6 4 4. சி 3 6 ஒரு 4. போடுற தம்பி போல்டர்ரா. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ் பாருங்க இதெல்லாம். இப்போ நம்ம ராஜுபாயை போட்டு வருவோம். சலாம் ராஜுபாய். ஓகே, ஒரு ஸ்பின்னரா? சரி ரைட்டு, ஸ்பின்னர் இறக்கி விட்ருக்கோம். ஓகே, இவங்க ஜெர்சியை பார்த்தீங்கன்னா பின்னால் பேரே இல்லை, இண்டு, அவ்வளோதான். இண்டு முன்னாடி இண்டு, ஸ்பான்சர் எதுவும் இல்லை, ஒரு சிம்பிளான ஜெர்சி, அவ்வளோதான். சரி பரவாயில்ல. போகிற தம்பி. என்னடா இது 6 போகுது மேலே, என்னடா இது? சரி, நம்மளுக்கு ஒரு ஆள் தாங்க பவுலிங் போட தெரியும். பேட்டிங் நல்லா ஆடுவேனா, பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா சுமாராக தான் போடுவேன். அதுவும் ஒரு போல்டு விழுந்தது அதிசயம். என்னங்க இவங்க கேப்பில் அடிக்கிறாங்க? பவர் பிளே முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். 5 ஓவர் எத்தனை பவர் பிளேங்க இருக்கும்? கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரியாது. சரி, ஒரு 2 ஓவர் போடுவோம் இப்படி வச்சு. அடுத்த ஓவர் ஃபீல்டிங் மாற்றிக்கலாம். இது வேணால் மேனுது. ஸோ கீழே கேட்ச். என்னங்க இது பார்க்குறது கேட்ச் மாதிரி தான், கேட்ச் இல்லை. சரி பரவாயில்ல. ஓகே, நவே அம்பேர் இல்லைன்ட்டாரு. சரி ஓகே, போடுற தம்பி இன்னொரு பாலை போடு, நல்லா போடு போடு. போல்டு, செமையான ஒரு போல்டுங்க, செமையான ஒரு போல்டு. ஓகே, செமையான ஒரு போல்டு. இங்கே விழுந்துருக்குது, ரீப்ளேயில் கூட பாருங்கள். பேட் நல்லா ஏமாத்துட்டார். இப்படி அடிக்கலான்னு போயிட்டு அப்புறம் போயிட்டு அவுட் ஆகி போகிறாரு. அதுவும் நம்ம ராஜுபாய் அவுட் பண்ணியிருக்காருங்க. சரி ரைட்டு. இப்போ ரோஹித் சர்மாவும் ராஜுபாயும் ஒரு விக்கெட் எடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ அடுத்த 3வது ஓவர் வந்துச்சு. வாங்க இப்போ ஃபீல்டிங் மாற்றிட்டு வந்துடலாம். ஓகே, ஃபீல்டிங் இப்போ மாற்ற போகிறோம். அதே ஃபீல்டிங் தான் வச்சுருக்கான், இன்னும் பவர் பிளே முடியலையோ. சரி வாங்க, இன்றைக்கி இப்போ இழுத்து அடிக்கிறான். உருண்டு வர மாதிரியே தான் தெரியல. இங்கே ஓகே, இது இப்போ அட்லீஸ்ட் 4 ஃபீல்டராச்சும் உள்ளார நிற்க வைக்கணும். அது ஒரு ரூல் ஐபிஎல்லில் அது சாதாரணமாக ஒரு கேமு. அது T20 மாதிரிங்க. ஓகே, ஐயோ தப்பாக அழுத்திட்டான் பால் போகிறத. சரி பரவாயில்ல, இப்போ ஒரு போல்டு விழுந்தால் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, நம்ம அவுட் பண்ணுற ஃபுல்லாக போல்டாக தான் விழுகுது, எதுவுமே கேட்ச் விழுந்ததாக சரித்திரமே இல்லை. பாருங்க கேப்லேயே அடிக்கிறான், ஒன்றும் பண்ண முடியாது. வாங்க, லாஸ்ட்டு 12 11 தெரில, 12 பால்ஸில் 42 ரன்னு, ஒரு விக்கெட்டு. என்னது இது 42? 54 அடிச்சிட்டான். ஒரு சிங்கிளும் இல்லை. சரி பரவாயில்ல. இப்போ நம்ம 2 விக்கெட் தான் எடுத்திருக்கோம் 3 ஓவரில். அதுவும் எல்லாமே போல்டாக தான் விழுந்திருக்கு. அவுட்டு இல்லையா? சரி நீங்கள் சொல்கிறீங்க, நானும் போடுறேன். ஓகே, இப்போ பால் வீசப்படுகிறது. ஐயோ கேட்சு போடு, கேட்சுங்க. இப்போ தாங்க முறையாக கேட்ச் விழுந்து ஒருத்தர் அவுட் ஆகிறதையே பார்க்குறேன். சரி ரைட்டு. அடுத்த பிளேயரு என்னது, அசார் வராப்பில்.
5 அசாரோ. சரி போடுவோம். ஐயோ யாக்கு இருக்கான்னு ஒரு தேடல். அடிச்சிருக்காப்புல. கேட்சுங்க. போடு. 2 1 2 3 4 பாலில் விக்கெட் எடுத்துருக்கோம். இது வந்து 5th பாலில் ஒரு விக்கெட்டு. ஹேட்ரிக் ஆஃப் விக்கெட் வருமா? கிறிஷு, அதாவது இஷான் கிஷனா? டே என்னடா இது? இஷான் கிஷன் இல்லை, எனக்கு புரியல. என்னங்க ஐபிஎல் ஸ்குவாட் இது? ஃபஸ்ட்டு ரன் அவுட்டுக்கான வாய்ப்புடா. போடுறா. இழுத்து போட்டுருக்கலாம். சரி ஓடி போய் போட்டுருக்கலாம். இப்போ ஷமி போடுறாருங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச பிளேயர் 3 பிளேயர் தான். ஒன்று ரோஹித் சர்மா, ஒன்று ஷமி, இன்னொன்று சிராஜ். இவங்க தான் ஐபிஎல் ஸ்குவாடில் இருக்காங்க. இந்த அனில், அருண் இவங்களாம் யாருன்னே தெரியல. போட பேசிட்டு இருக்க கேப்பில் அந்த ஸ்டெம்பே உடஞ்சி, மிடில் ஸ்டெம்பே உடஞ்சி எங்கேயோ போயிடுச்சு. எங்கேயோ வாய் உளருது. இப்போ ஹகமீட் வந்திருக்காரு. ஹகமீட் ஓகே போடு. இப்போ கிறிஸ்கிட்ட ஹேட்ரிக்கா? ஷமி ஃபஸ்ட்டு பாலில் ஃபஸ்ட் விக்கெட் எடுத்திருக்காரு. சூப்பரான ஒரு விஷயம். ஐயோ ஒரு ரன் ஓடிடுவாங்களே. அவுட் பண்ண என்னங்க இது? க்ளோஸில் வந்து போகுது. சரி பரவாயில்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுச்சு பார்ப்போம். 5 விக்கெட் எடுத்தாச்சா? என்னங்க இது? இப்போ தான் 2 விக்கெட் பார்த்த மாதிரி இருந்துச்சு. 5 விக்கெட்டு போயிடுச்சு. சரி ஐஸ் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 வரும்னு நினைக்கிறேன் டார்கெட்டு. சரி 70 கூட வரக்கூடாது. ஒரு 60க்கு ஒரு 60 போல். எங்கள் போல்ட் ஆகிறது ஃபுல்லாக ஐயோ டிஆர்எஸ் எடுத்திருக்காருங்க அம்பையர். நாங்கள் டிஆர்எஸ் எடுக்கல, அம்பையர் எடுத்திருக்காரு. என்ன லாஜிக்னு தெரில. சரி ஓகே. 3rd அம்பையர் ரீப்ளே. பவுலர் பாலை வீசுகிறார். பவுலர் விட்டார். நாட் அவுட். அதுக்கு நானே சொல்கிறேன் 3rd அம்பையரா நாட் அவுட். சொன்னேன்ல பார்த்தீங்களா? நானே 3rd அம்பையர் தான். ரைட்டு போடுவோம். ஓகே என்ன இது டிஆர்எஸ்ஸா? எனக்கு பார்க்க நாட் அவுட் மாதிரி தாங்க தெரிஞ்சிச்சு. சரி 3rd அம்பையர் ரீப்ளேக்காக வெயிட் பண்ணுவோம். சரி இப்போ பவுலர் பந்தை வீசுகிறார். நோ பாலான்னு செக் பண்ணுறாங்க. இல்லை இப்போ கரெக்டாக வருது. நாட் அவுட். கீப்பரே பார்க்குறாரு நல்லா. கால் உள்ளாரதான் இருக்குது. அவுட் பண்ணுறாப்புல. தோனி நினப்பு மனசில் 0.1 செகண்ட் அவுட் பண்ணுறாரு. 0.7 செகண்டில் தானே அவுட் பண்ணார். 5ஓ 7ஓ தெரியல. நானும் ஒரு தோனி ஃபேன் தான். எனக்கும் தோனி பிடிக்கும். ஓகே இப்போ வந்து வீசுகிறேன். பிடித்து விட்டாரா? டேய் பிடிங்கடா ஆவா. அவ்வளோதாங்க முடிஞ்சுங்க. 61 டார்கெட்டு. எப்படி 61 டார்கெட்டு? சரிங்க இப்போ நம்ம பேட்டிங் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு பாலை வீசுகிறார். 6க்கு போவோங்க லெஃப்ட்டு கொடுத்து. இப்போ ஒரு 6 வருமா? அறா 6. என்னடா இது? சரி பரவாயில்ல விடுங்க. ஃபஸ்ட்டு பால் எப்பயுமே சாமிக்கு தான் விடுவோம். அதுக்கப்புறமா தான் அடிப்போம். அறா தம்பி 6 4 தான் அடிச்சிருக்காப்புல. சரி 1 பவுன்ஸ் 4ங்க. பரவாயில்ல 4 அடிச்சிட்டோம். இருங்க இந்த மேட்ச்சை முடிக்கிறேங்க. 6 அடிச்சு 6-4 வந்தால் தான் முடிக்க முடியும். அட்ரா ஒரு 6 டே என்னடா பண்ணுற? நான் தான் ஒயிடு. பரவாயில்ல இன்னொரு தடவை பால் போடுவாப்புல. ஒரு பாயிண்ட் ஏறி 5 ரன்னு போடுறா. 6 போடு. 6 போ. செமையான ஒரு 6 போட்டிருக்கோம். இங்கே யாரை வச்சுன்னு கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மா வச்சு தான் போட்டிருக்கோம். யாருங்க அந்த அனில் யாவன்னே தெரியல. ஐயோ போல்ட் ஆகிட போகுது. அப்பாடா 6ங்க. இப்படி அவங்க ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சுற்றி காமிச்சானா 6ன்னு. அதாவது சூப்பரான ஷாட் தான். அதான் இப்படி நிப்பாட்டி சுற்றி காமிக்கிறாங்க. சரிங்களா? தெரிஞ்சு இந்த கேம் பிளே நல்லா லாங்காக போப்பா. 14 நிமிஷம் போயிடுச்சு. யார் இத்தனை இவ்வளோ நேரம் பார்ப்பீங்களான்னு தெரியாது.
போடு இன்னொரு 6ங்க. பேசிகிட்டு இருக்க ஆப்பில் போடு. ஹேட்ரிக் ஆஃப் ஹேட்ரிக் ஆஃப் சிக்ஸர்ஸ். ஹேட்ரிக் ஆஃப் சிக்ஸர்ஸ். எனக்கு போலாதுங்க ஃபஸ்ட் டைம் வீடியோ, கொஞ்சம் பேச போக பழகிதான். ஓகே, ஹேட்ரிக் ஆஃப் சிக்ஸர் அடித்த ரோஹித் சர்மா சாதனை படிச்சிருக்காரு. இப்போ இன்னொரு 6 பார்க்கணும். 6 4 பரவாயில்லைங்க. 27 அடிச்சிட்டோம் வித்தவுட் லாஸ். இப்போ அடுத்த ஓவரை வீச வருகிறார். இது யூமாரா? ஐயோ, ஜஸ்ட்டு நான் கூட பேட்டில் பட்டுருச்சுன்னு நினச்சேன். இல்லை பாருங்கள், ஒரு ஓவர்லேயே பவர் பிளே முடிஞ்சு பாருங்க. வெளியே நிற்க. ஐயோ, கேட்சுங்க. இப்போ தான் சொல்லி வாய முடியல வித்தவுட்டு லாஸுன்ட்டு. சரி, அனில் போகிறாப்புல. இப்போ அருண் வரார். இவர் என்ன பேட்ஸ்மேன்? ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். 4 ஒய்டு. ஓகே கைஸ், இப்போ ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஆடிட்டு இருக்காரு. நான் லெஃப்ட் ஹேண்டு. ஐயோ, கேட்சா? அப்போடா 33 அடிச்சிருக்கோம். பால். இப்போ சர்மா ஆன் ஸ்ட்ரைக். ரோஹித் சர்மா பண்ணுவாரான்னு பார்க்கலாம். 6 அடிங்க ப்ரோ. அடி ப்ரோ. என்ன ப்ரோ, நோ பால் வேஸ்ட் பண்ணியிருக்காருங்க ரோஹித் சர்மா. அவர் மிஸ் பண்ணல, நான் மிஸ் பண்ணிட்டேன். சரி, ஒரு போடு. நோ பால் மிஸ் பண்ண என்னையா, நான் நார்மலான பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 6 அடிச்சிருக்காருங்க நம்ம ரோஹித் சர்மா. இப்போ இவர்கிட்ட வந்து ஆஃப் சென்ச்சுரி வருமானு பார்க்கணும். ஏன்னா 8 பால் 32 ரன்னு. நம்ம அதே சைடு அடிப்போம். போட அதே ஷாட்டு தான். 6 கேட்ச் தான் வாய்ப்பே அல்ல. பாருங்க, பவுலர் கூட கேட்ச் பிடிக்க போகிறாரு, ஆனால் பால் கையில் மாட்டலை. சரிங்க, இந்த கேம் அவ்வளோ நம்ம பக்கம்தான் வந்து நிற்கிது. 4ங்க. பரவாயில்ல. 0 விக்கெட்டு, 0 2 6 ஒரு 4ங்க. அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 11 ரன் தான் தேவை. ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா? எனக்கு ரைட் வராது, எனக்கு நான் லெஃப்ட் ஹேண்டு. ஐயோ, சரி பரவாயில்ல. வாங்க தம்பி, எடுப்பா ஒரு விக்கெட். அவனுக்கு ஆறுதல் படிப்பார். எடுப்பா ஒரு விக்கெட்டை. ஸோ பாருங்க, என் வாய் ஸ்லிப்பாகுது. ஸோ கேமிங் குரு தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு 6 அப்பாடா, நான் கூட கேட்ச் நடந்துட்டேன். ஏன்னா ஃபீல்டர் இருக்கார். ஒரு 6 ஜெயிச்சிட்டோங்க. ஐயோ, இன்னும் 2 ரன் தேவையா? 60 பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாயிட்டேன். சரி, இன்னொரு 6 முடிச்சிரு. ஸோ அவுட்டு. சரி பரவாயில்லைங்க, நம்ம ஜெயிச்சிட்டோங்க. 2 ரன் எடுக்க முடியாதா? ஜிகிரி தோஸ்த் வராப்பில். தோஸ்த் தான் ஒரு பேர். தோஸ் ஹாய் பேரே நாயில் நுழைய மாட்டேங்குது. இன்னொரு கேட்சா? 6 4 6ஓட மேட்சை முடிச்சிருக்காங்க. 3 ஓவர்லேயே மேட்சை முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்தியா ஓன் பை 8 விக்கெட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.